தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானிப்போம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய பிரதான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நல்லவர். நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறோம். இன்னும் இயேசுவே நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாகவே ஒரு ஆனந்த மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருவசனம் அப்படி தான் சொல்லுகிறது. சங்கீதம் 43:4 நம்ம பார்க்கிறோம், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கும் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 16:11 சொல்லப்பட்டிருக்கிறோம், அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவரது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதுதான். இயேசுவே ஹிருதயத்தில் ஸ்வீகரிக்கும் போது, இயேசுவே உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவே இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்பதே சந்தேகமில்லை. 55 சங்கீதம் 22 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானே ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய உள்ளத்தில் வருகிறது என்பதே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:11 நாம் வாசிக்கிறோம், எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த மனரம்யம் நம்மை நிறைக்கும்படியாக அந்த வார்த்தை, அந்த இயேசு நம் கூடவே இருக்கிறார். அந்த மனரம்யம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம். ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நாம் பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்பதாக பில்லி என்ற ஒரு பயங்கர குடிக்காரன் இருந்தார். அவர் ஒரு சாதாரண துரங்க தொழிலாளியாக இருந்தது. அவரது மனைவி பக்தி நிறைந்த ஒரு சகோதரி. ஒவ்வொரு நாளும் அந்த மனைவி அந்த சகோதரனுக்காக, கணவனுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அவளுக்குள் தங்கியிருந்த இயேசு அவளது கணவரையும் விடுவித்தார், ரட்சித்தார். ஒரு நாள் இப்படி இயேசுவே ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய இல்லற வாழ்க்கையில் அணையற்ற ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவருடைய வாழ்க்கையில் உண்டானது. முன்பு வேலைக்கு செல்லும்போது நன்றாக குடித்து விட்டு செல்வார்கள், சந்தோஷத்தோடு போவார்கள். திருப்பி வரும்போது குடித்து விட்டு வருவார்கள். வீட்டிலே சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தொட்டபோது மிகுந்த சந்தோஷம். அவர் வேலைக்கு போய் திரும்பி வரும்போது அல்லேலூயா என்ற ஸ்துதி ஸ்தோத்திரங்களோடு வாயிலே தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் கடந்து வருவார்கள். ஒரு நாள் அவர் தன் வேலையை முடித்து வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டின் வாசலில் அருமையான மனைவி பாரத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள். என்னன்னு கேட்டால், அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு மகள், அவள் ஜுரத்தினாலும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். அவள் அந்த மனைவி இந்த சகோதரனுடைய கணவன் வருகிறதை பார்த்து தன் கையில் இருந்த 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு அந்த கணவனுக்கு நேராக சென்று, நம் மகள் ஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற, அவளுக்கு போய் மருத்துவம் ஏதாவது வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அந்த கணவனை அனுப்பிவிட்டார். அவர் சந்தோஷத்தோடு தன்னுடைய மகளுக்காக ஜுரம் நீங்கிறதுக்காக மருத்துவத்தை வாங்கிறதுக்காக போகும்போது சாலை ஓரத்தில் ஒரு அம்மா ஓடி வந்து, ஐயா, நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளாயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பசியாக இருக்குது, ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட அந்த சகோதரன் மனம் உடைந்து அந்த தாயின் உள்ளத்தை அறிந்த அந்த சகோதரன் கையில் இருந்த அந்த பணத்தை கொடுத்து விட்டார். கொடுத்த பிறகுதான் தான் யோசித்தது, ஐயோ, என் மகள் ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மனைவி இந்த மருத்துவத்தை வாங்கும்படியாக இந்த பணத்தை கொடுத்து விட்டார், நான் என்ன செய்யும் என்று சொல்லி உடனே அவன் கண்ணீரோடு சாலை ஓரத்திலிருந்து ஒரு கடைக்குள் புகுந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணா, ஆண்டவரே, என் நிலைமையை நீர் அறியும், என் கையில் இருந்த பணத்தை நான் கொடுத்து விட்டேன், இப்பொழுது என் மகளுக்கு எப்படி என்ன தெரியவில்லை ஆண்டவரே, என்ன செய்வோம் தெரியலன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணி வீடு திரும்பினான்.
நடந்தது என்னன்னு தெரியுமா? வீடு திரும்பும்போது அவருடைய மனைவி சந்தோஷத்தோடு வீட்டு வாசலுக்கு இருக்கிறார். அவர் ஓடி வந்து சொல்லுகிறார், நம்ம மகளுக்கு சுகமாயிடுச்சு, அவள் எழுந்து சாப்பிட்டுச்சு, கர்த்தர் அவரை விடுவித்தார். எவ்வளோ சந்தோஷம்! அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், குடும்பத்திலே சமாதானம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு குறைவில் நிறைவு உண்டாகிறது. எது குறைவாக இருந்தாலும் அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 நாம் இப்படி வாசிக்கிறாங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் ஏன் உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படுகிறீர்கள்? ஆண்டவராகிய நான் தான் உங்களோடு இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம் குடும்பத்தின் தேவைகளை நிறைவாக்க நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய பரம தகப்பன். நம் குடும்பத்தின் தேவைகளை குடும்பமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது அந்த தேவைகளை நிறைவேற்றுகிற தேவன்தான். ஆமேன். எஸ்யா 65:24 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்றார். நாம் தெரியும், கானாவுரை கல்யாணத்துக்கு குறைப்பட்ட திராட்சரசத்தை இயேசு அந்த வீட்டில் வந்ததன் நிமித்தமாக, இயேசுவை அந்த வீட்டில் அழைத்ததின் நிமித்தமாக அந்த குறைவு நிறைவானது. இன்றைக்கும் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் அழைத்து, உங்கள் குடும்பத்தில் அழைத்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகரும் நாதனுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்தில் இருக்கிற குறைகளை அவர் தீர்ப்பார். மூன்றாவதாக, இயேசு நம் உள்ளத்தில் வரும்போது, இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நடக்கிறது என்ன? மூன்றாவது காரியம் அக்கினி மதிலாக அவர் நம்மை பாதுகாப்பார். யோபின் புஸ்தகம் 1:10 நம்ம பார்க்கிறோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் யோபை குறித்து சாத்தான் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இது. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பாதுகாப்பு வசதிகள் இருந்தாலும் அது நிரந்தர பாதுகாப்பாக இராது. ஆனால் ஆண்டவர், நான் ஒரு வீட்டுக்குள் வந்துவிட்டால் அந்த வீட்டை சுற்றிலும் வேலியடைப்பேன், அக்கினி மதிலாக இருப்பேன், அதற்குள் உலாவுவேன் என்று சக்கரியா 2:5 சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே நம்ம வீட்டிலே, நம்ம குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் பாதுகாப்பாக இருப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிறிய ராஜா எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான் என்பது நம்ம 2 ராஜாக்கள் 16:17 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். எலியாவின் வேலைக்காரன், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று துடிக்கிற நேரத்தில் எலிசா, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே ஆண்டவர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். நடந்தது என்ன? எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளையும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது அவர் கண்டார். எலிசாவை ஒரு எதிரியும் தொட முடியவில்லை. ஆண்டவர் அவர் கண்களை குருடாக்கினார். எலிசா தனி மனிதனாக அனைவரையும் மேற்கொண்டு ராஜ்யத்தை கைப்பற்றினார். பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும்போது நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு நாம் சிந்தித்தோம், இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது முதலாவது ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. இரண்டாவது நம்ம பார்க்கும்போது குறைவில் நிறைவு உண்டாகிறது. மூன்றாவது பார்த்தோம், அக்கினி மதிலாக நம்மை பாதுகாக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இயேசு இரட்சகராக ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் மிகுந்த சந்தோஷத்தை அடைய முடியும். அந்த ஆசீர்வாதத்தை அநேகர் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதை அனுபவிக்கும்படியாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில குறைகளை இயேசு நிறைவாக்குவார். அவருக்கு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் குறைகளை நிறைவாக்க முடியும். இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் அதை முடியாது. எந்த
டாக்டர்களால் முடியாததை இயேசுவினால் முடியும். எந்த மந்திரவாதத்தினும் எந்த பில்லிசூனியத்தினும் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்துவினால் செய்ய முடியும். இன்றைக்கு உங்கள் ஹிருதயம் இயேசுவுக்கென்று கொடுக்க முடியுமா? இந்த புது வருடத்தில் 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பாதுகாப்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிறார். நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. தியானிப்போம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியான இந்த தருணத்தை ஏற்படுத்தினரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்று கேட்ட இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்திலும் ஒரு விடுதலாக அமையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் வரும்போது, நீர் இல்லத்தில் வரும்போது ஆண்டவரே, ஒரு ஆனந்த மகிழ்ச்சி சமாதானம் உண்டாகிறது, குறைவில் நிறைவு உண்டாகிறது. ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவரே, நீ இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் இது ஒன்றும் நடக்காத. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நீர் வந்து அவர்களை அப்பா விடுவிக்கும்படியாக, அவருடைய பிரச்சனத்தில் அவருடைய குறைகளை நீ நிறைவாக்கி கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற. ஆண்டவரே, எவ்வித நோய்களாக இருந்தாலும் எவ்வித பிரச்சனைகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகட்டும். ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இப்பொழுது ஜெபிக்கும் இந்த நேரத்தில் கர்த்தருடைய விடுதல் அவரை தேடி வரட்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.